அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நம்ம சாமி கும்பிடும்போது ஏன் கண்களை மூடிக்கொண்டு சாமி கும்பிடுகிறோம் என்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றிய வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இறை வழிபாடு போது நாம் நம்மையும் அறியாமல் சில விஷயங்கள் செய்வதுண்டு. அவற்றில் ஒன்றுதாங்க நம்ம கண்ணை மூடிக்கொண்டு கோவிலுக்கு சென்று தெய்வத்தின் முன் நிற்கும் பொழுது கண்களை திறந்து இறைவனை தரிசித்து அவரின் திரு உருவத்தை அப்படியே மனதில் பதிய வைக்க வேண்டும். இறை சக்தியை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்திரம் சொல்லும் போதும் சரி, இறைவனை வணங்கும் போதும் சரி, கண்களை மூடிக்கொள்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வீட்டில் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு சென்று நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் சரி, கண்களை மூடிக்கொள்வது நம்முடைய வழக்கமாக இருக்கு. சிலர் சாமிக்கு தீபாராதனை காட்டும் பொழுதும் கூட கண்களை மூடிக்கொள்வார்கள். ஆனால் மந்திரங்களை சொல்லும் பொழுது, சாமியிடம் மனம் உருகி கும்பிடும் பொழுது கண்களை மூடிக்கொள்வது சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக மந்திரங்கள் சொல்லும் பொழுது கண்களை மூட வேண்டும். கண்களை மூடி சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மந்திரங்கள் சொல்லும் பொழுது கண்களை திறந்து இருந்தால் கவனம் சிதறும். நம்ம கண்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் தேடும் பார்க்கும். அதனால நம்ம கண்களை மூடி மந்திரங்கள் சொல்வது மிகவும் நல்லது. அதே சமயம் கண்களை மூடியபடியே மந்திரங்களை சொல்வதால் மனம் திடமாக இருக்கும். இதனால் தெய்வீக சக்தியுடன் தொடர்பை ஏற்படுத்த உதவும். கண்களை மூடியிருப்பதால் ஆற்றல்கள் வீணாவது குறையும். இது மன அமைதியையும் மன நிறைவும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும். மந்திரங்கள் கண்களை மூடி சொல்லும் பொழுது ஆன்மீக பலமும் அதனுடைய பக்தியும் நமக்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. மந்திரங்களை சொல்ல துவங்கும் பொழுது மன அமைதி பெறுவதற்கு முதல்ல நம்ம காயத்ரி மந்திரம் தாங்க சொல்லணும். காயத்ரி மந்திரம் தியானம் மற்றும் மந்திர பலன் தருவதற்கு நல்ல பலன்களை தரும் என்றே சொல்லலாம். கண்களை மூடிக்கொண்டு மந்திரங்களை சொல்வதால் மன அமைதி தெளிவு ஏற்படுவதுடன் தெய்வீக சக்தியும் பலமான உறவு ஏற்படும். மன ஒருமுகப்படுத்தி தெய்வீக அருள் பெற ஆன்மீக பயணத்தில் உயர் நிலையை அடைய உதவும். கண்களை மூடியிருக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆனது எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் ஆற்றல்களை, அதாவது தெய்வீக ஆற்றல்களை கிரகித்து கொண்டு நற்பலன்களை நமக்கு தர துவங்கும். அதனால கண்களை மூடி மந்திரங்கள் சொல்லும் பொழுது தனித்துவமான உணர்வு ஏற்படும். மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இதனால் உள்ளார்ந்த ஆற்றலுடன் மனம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும். மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு கண்களை திறந்து முதலில் கடவுளின் முகத்தை தான் பார்க்க வேண்டும். பக்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அவங்க பேச நம்ம பார்க்க கூடாது. மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம கண் அந்த தெய்வத்தை நோக்கி தான் போகணும். பிறகு தண்ணீரை குடிச்சிட்டு கற்பூர ஆர்த்தி காட்டி விட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இதே நீங்க கோவில்ல போய் கண்ணை மூடி சாமி கும்பிடுறீங்கன்னா, அங்க கோயில்ல இருக்கிற ஐயர் கற்பூர தீபம் காமிச்ச பிறகு நீங்க தண்ணீரை குடிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி சொல்றோம்னா, இது நம்மளுடைய இறை சக்தியை முழுவதுமாக பெறுவதற்கும் மந்திர ஜபத்தின் முழு ஆற்றலை பெறுவதற்கும் உதவும். சாமி கும்பிடும் போதும் சரி, மந்திர ஜபம் செய்யும் போதும் சரி, கண்களை மூடி இருப்பதால் தெய்வத்தின் உருவமானது கண்களால் ஈர்க்கப்பட்டு மனதை ஒருநிலைப்படுத்தும். அதே மாதிரி அந்த தெய்வத்தினோட உருவம் நம்ம மனதில் நிலைநிறுத்தப்படும்னு சொல்லுவாங்க. இதனால் தெய்வத்தை பற்றிய சிந்தனை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ சிந்தனைகள் மனதில் இருக்கும் பொழுது சொல்லப்படும் மந்திர ஜெபம் நல்ல பலன்களை தரும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா நம்முடைய மனசு எல்லாமே நம்ம அந்த கோயிலில் இருக்கிற கடவுள்கிட்ட தான் இருக்கணும். நம்ம மனசு அங்கே எங்கன்னு சிதறக்கூடாது. நம்ம மனது அந்த கடவுள்கிட்ட இருந்தால்தான் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும்னு சொல்லுவாங்க. இது மந்திர ஜபத்தில் முழு பலனையும் பெற்றுத்தரும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா, கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரகாரத்தில் உட்காருவீங்க இல்லையா? அப்படி உட்காரும்போது உங்களுக்கு எந்த தெய்வம், அதாவது நீங்கள் இப்போ எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அந்த தெய்வத்தோட போற்றிகள் மந்திரங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த பிரகாரத்தில் உட்காந்து நீங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த மந்திரங்கள் நீங்கள் சொன்னாலும் சொல்லி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி குடிப்பது அதை விட ரொம்ப நல்லது.
அவ்வளோதான்ப்பா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி நம்ம தெய்வத்தை வணங்கினா நமக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும், எதனால் நம்ம கண்ணை மூடி தெய்வத்தை வணங்குகிறோம் என்பது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.